எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வீரபாண்டி களஞ்சிய ஜீவித உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கு மார்ச் 1 MSDS அப்படிங்கிற NGO வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. சுவாமி நித்யானந்தகிரி அவார்டு ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அக்ரிப்ரூனர் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க கால் பண்ணி உங்கள் நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்து எங்கள் மெம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை பற்றினாங்க. அது மாதிரி ஷேர் பண்ணேன். அப்புறம் பிப்ரவரி மாதம் கால் பண்ணி உங்களை வந்து அவார்டுக்கு தேர்ந்தெடுத்துருக்குறோம் உங்கள் கம்பெனியை, அதனால் நீங்கள் வந்து மார்ச் 1 திண்டிவனத்தில் ஃபங்க்ஷன் நடக்குது, வந்துருங்க. நாங்கள் அப்புறம் திண்டிவனத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. திண்டிவனம், விழுப்புரம் இந்த சைடு இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் வந்து அந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து 30 விதமான நெல் ரகங்கள் வந்து வச்சுருந்தார், பழைய காலத்து நெல் ரகங்கள். அதே மாதிரி நாட்டு காய்கறி விதைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து மதிப்பு கூட்டி பொருள்லாம் தயாரித்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து திருமதி சாந்தா சீலா நாயர் மேடமும் வந்திருந்தாங்க. IAS அவங்க வந்திருந்தாங்க. ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக நடந்தது. அப்புறம் மொத்தம் 10 பேருக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. இந்திய அளவில் செலக்ட் பண்ணி அவார்டு கொடுத்தாங்க. உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒருத்தர், பாண்டிச்சேரி, அப்புறம் கடலூர், பண்ருட்டி, புதுக்கோட்டை, ஈரோடு இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருந்தாங்க. சிறப்பாக செயல்படக்கூடிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதில் விவசாயத்தில் யார் அந்த மாதிரி ஆரம்பித்து சிறப்பாக செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து லெவலில் யார் பஞ்சாயத்து தலைவர் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க, இந்த மாதிரி அவங்கெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்தது. அப்புறம் என்னையும் பேச சொன்னாங்க, நானும் பேசினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெல்லோஷிப் மாதிரி கொடுத்தாங்க. அதாவது இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய இளைஞர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஃபெல்லோஷிப் மாதம் வந்து 6000 ரூபாய் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மதியம் வந்து ஒரு சிறந்த சிறுதானிய லஞ்சு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.